உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இருமுடிதாங்கி ஒரு மனநாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உம் திருவடியை காண வந்தோ. எல்லார் குரலும் கேட்கணும். பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே. ஐயப்பன்மார்கள் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. வருஷம் வருஷம் வரவங்க அவங்கக்கிட்ட ஆல்ரெடி மாலை இருக்கும். அவங்கக்கிட்ட மாலை இருந்ததுன்னா அதே மாலையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. மாலை இல்லாதவங்க இங்கே மாலை வாங்கிக்கணும். இங்கே மாலை வாங்கிட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோன்னா ஐயப்பனுடைய பாதத்தில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மாலை போட்டுக்கலாம். இந்த வருஷம் கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியாக உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பனாவரை தொழுது ஐயரின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. எல்லாரும் சுவாமியே ஐயப்போ. நமஸ்காரம், சுவாமி சரணம். இன்றைக்கி வந்து மண்டல மாதம் 1ஆம் தேதி விசேஷமான பூஜைகள், இந்த கெட்டு நிற மாலை போடுறது எல்லாம் நடந்துகிட்ருக்காங்க. 2 ஹோமம் இங்கே நடந்துகிட்ருக்கிறது வந்து அந்த முதல்ல அந்த பக்கமாக வந்து மிருத்யுஞ்சய ஹோமம் சிவனுக்கு ஆக பண்ணுவாங்க. எல்லா மலையாள மாதம் 1ஆம் தேதி, இங்கிலீஷ் மாதம் 1ஆம் தேதி இந்த கோவிலில் நடக்கிறது தான் மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த பக்கமாக வந்து சுதர்சன ஹோமம் பண்ணிகிட்டு இருக்காங்க மகாவிஷ்ணுவுக்காக. சுவாமியே சரணம் ஐயப்பா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஐயப்பனை பார்க்கணுன்னு. இவ்வளோ வருஷம் ஆகி எனக்கு அந்த உத்தரவு கிடைக்கல. இந்த வருஷம் தான் நான் முதல் வருஷமாக போயின்னு இருக்கேன். என்னோடய வயசு இப்போ 60. இவ்வளோ நாள் ஆச்சு ஐயனை காண. இந்த தடையெல்லாம் நல்ல மாதிரி நான் ஐயனை காணணும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். என் பேர் சரத்குமார். நான் வந்து இப்போ 2வது வருஷம் மாலை போடுறேன். வருஷம் போடுறதுனால எனக்கு அந்த மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. எந்த ஒரு தடைகள் இல்லாமல் நான் போய்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். சுவாமியே சரணமையப்பா. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் வந்து மாலை போட்டு நாங்கள் விரதம் ஐயப்பங்களுக்கு போவோம். இந்த வருஷம் வந்து கார்த்திகை முதல்லே வந்து ஐயப்பனை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். போன மாதத்துலேருந்து விரதம் ஆரம்பித்து ஐயப்ப விரதத்தில் தான் இருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே விரதத்தை ஐயப்பங்களுக்கு போயிட்டு வந்தாலும் விரதம் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவோம். விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு கார்த்திகை முடிஞ்ச பிறகு தான் விரதம் முடிப்போம் எப்பயுமே. சுவாமியே சரணம். சுவாமியே சரணமையப்பா. இது என்னோட 2வது வருஷம் போகிறது. ஃபஸ்ட்டு வருஷம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தடங்கள் வந்துட்டே இருந்தது. இந்த வாட்டி தான் அவர் உத்தரவு கொடுத்துருக்காரு, அவரை பார்க்க போகிறேன். இது 14வது வருஷம் மாலை போட்டிருக்கேன். இந்த மகாலிபுரம் கோயில் வந்து நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயில் மாதிரியே இருக்கும். யேசுதாஸ் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நாள் பாட்டு போடுவாருங்க. சுவாமியே சரணமையப்பா. இங்கிலீஷ் மாதம் 1ஆம் தேதி, அதே மாதிரி தமிழ் இல்லைன்னா மலையாள மாதம் 1ஆம் தேதி இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னையிலிருந்து அந்த விருச்சிக மாதம் அந்த மண்டல காலம் ஆரம்பிக்குது. சபரிமலை மண்டல காலம் ஆரம்பிக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 10,000 15,000 பேர் வரைக்கும் இங்கே வந்து மாலை போடுவாங்க, கட்டுத்தர பண்ணுவாங்க. இது ஒரு 2 மாதம் இங்கே கண்டினியூ ஆகும். முதல்ல 41 days 41 நாள் மண்டல விரதம். அதுக்கப்புறம் ஜனவரி 15th வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகும். சுவாமியே சரணமையப்பா. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக மலைக்கு போகிறேன். எங்கள் ஒய்ஃபு வந்து 7 வருஷமாக போகிறாங்க. இந்த கோவில் பேர் வந்து மகாலிபுரம் ஐயப்ப கோவிலுங்க. 13 வயசுலேருந்து மலைக்கு இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஃபாதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக மலைக்கு போயிருக்கிறாரு. சாமி சரணம். என் பேர் மோகன். 18வது வருஷம் மாலை போடுறேன். 48 நாள் மண்டல விரதம் இருந்து மண்டல விரதத்துக்கு நியூ இயர் அன்னைக்கு போய் சாமி பார்ப்போம். இது மகாலிங்கபுரத்தில் தான் நாங்கள் எப்பயுமே மாலை போடுறது. இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
இன்னொன்று அந்த கேரளா ஸ்டைல் அப்படியே இருக்கும், அந்த வழிபாடு அப்படியே இங்கே நடக்கும். எங்கள் டீமில் இவர் 3வது ஜென்ரேஷனாக வராரு. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனை கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம். எனக்கு ஐயப்பனை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் எல்லோரும் மலைக்கு போகும்போது நாங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டோம். 50 வயசு ஆனது நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரோம். കഷ്ടമെല്ലാം ഒന്നും കിടയാത്. സ്വാമി ശരണം. ഹലോ, സ്വാമി ശരണം. ഈ അയ്യപ്പൻ കോവിലിനെ പറ്റിയിട്ട് ഞങ്ങൾ കുറേ വർഷമായിട്ട് ഇവിടെ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നതാണ്. നല്ലൊരു അയ്യപ്പൻ്റെ അമ്പലമാണ്. ചുരുങ്ങിയത് കുറേ കൊല്ലങ്ങളായിട്ട് ഇവിടെ തൊഴുന്നതും എല്ലാ നാരായണീയം ഭാഗവതം എല്ലാ പരിപാടിക്ക് വരുന്നുണ്ട്. ഞാൻ മലയ്ക്ക് പോകുന്നത് ഇതൊരു 5வது വർഷമാണ്. என் பேர் ராஜா. 18 வருஷமாக மாலை போட்டுட்ருக்கோம் கண்டினியூவாக. 48 நாள் விரதம் இருப்போம். கரெக்டாக கார்த்திகை 1 இருந்து அந்த மண்டல பூஜை முடிஞ்சு ஜனவரி 1 சாமியை பார்ப்போம். இது 18 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுவாமி கிட்டத்தட்ட 25 வருஷமாக போயிருக்காரு. ஐயனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். சுவாமி சரணம். கார்த்திகை 1ஆம் தேதி, மலையாளம் வந்து விருச்சிகம் 1ஆம் தேதி 15,000 பேர் இன்றைக்கி மாலை போடுவாங்க. ஐயப்பனுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெம்பிள் இது. 1974 கும்பாபிஷேகம், பிரதிஷ்டன் கும்பாபிஷேகம். அது முடித்த பிறகு குருவாயூரப்பன் கோயில் வந்து 1990 கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 35,000 to 40,000 டிவோட்டீஸ் அவங்க வந்து இங்கிருந்து மாலை போட்டு சபரிமலை யாத்திரைக்கு போகிறாங்க. காலையில் சிற்றுண்டி, மதிய உணவு, சாயந்தரம் வந்து டிஃபின் கொடுக்குறாங்க. அதாவது 60-65 டேஸ் வந்து எல்லா ஈவினிங் வந்து ப்ரோக்ராம் இருக்குது. டிஸ்கோர்சஸ், மியூசிக் கன்சர்ட், டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம். இந்த வருஷத்தினுடைய ஐயப்பனுடைய திரு உற்சவம் டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கொடியேற்று விழா, 22ஆம் தேதி ஆராட்டு, மகர விளக்கு வந்து ஜான்வரி 14, 2025. மண்டல விளக்கு இந்த டிசம்பர் வந்து 26ஆம் தேதி, இந்த வருஷம் 26ஆம் தேதி மண்டல விளக்கு. இதுதான் பிரதானமான நிகழ்ச்சிகள் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். சுவாமி சரணம். சுவாமி சரணம். சபரிமலை என்னைக்கு வரைக்கும் திறந்து இருக்கானோ அதில் 2 நாள் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து என்னைக்கு க்ளோஸ் ஆகிறோம் அதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் இதே மாதிரி தான் இங்கே கூட்டம் இருக்கும். ஒரு 10,000 to 15,000 பேர் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் வந்து இங்கே மாலை போடுவாங்க, கட்டுநரை பண்ணுவாங்க. சுவாமி சரணம். கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலம் எல்லாம் நமக்கே அருட்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.